அனைவருக்கும் வணக்கம். ஆழ் மன அசைவுகள். இதில் இன்றைக்கு எடுத்து தரப்பட்ட தலைப்பு தியானம். தியானம் அப்படிங்கிறது மன ஒருமைப்பாட்டிற்கான ஒரு அடிப்படை பயிற்சி. தியானம் என்றால் என்ன, இதை எப்படி செய்யலாம், இப்படி செய்வதனால் ஏற்படும் பயன்கள் யாவை, இது மூணு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்துதல். அதை எப்படி செய்யலாம்? அதற்கு பெரியவர்கள் சொல்லும் வழிமுறைகள். முதல்ல ஒரு சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து அமர வேண்டும். அந்த அமர்தல் என்பது சுகாசனம் என்று சொல்கின்றனர். நமக்கு எந்த ஆசனம் எப்படி உட்கார்ந்தா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படி. இப்போ சேரில் உட்கார்றது கம்ஃபர்டபுளாக சேரில், தரையில் உட்கார்றது கம்ஃபர்டபுளாக தரையில், ஒரு மேட் போட்டு உட்கார்றது, இப்படி அமர்தல். அது ஷவாசனமாக படுத்த நிலையிலையும் நம்ம செய்யலாம். அடுத்தது எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்துதல். சரி, அமர்ந்தாச்சு. இப்போ நம்மளுடைய உடல் அசைவு இல்லாமல் இருக்குது. அப்போ மனம் என்ன ஆகுது? ஆடிட்டே இருக்குது, அசைஞ்சிட்டே இருக்குது, ஓடிட்டே இருக்குது. அப்போ அந்த மனதை கட்டுப்படுத்துதல். அந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துதல், எப்படி கட்டுப்படுத்தலாம்? அதற்கு பெரியவர்கள் சொல்லும் வழிமுறைகள். இறை நாமத்தை ஜபித்தல். மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி ராம 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 ராம, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, ஓம் நம சிவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஏதோ ஒரு இறைவனின் நாமத்தை இடைவிடாது திரும்ப திரும்ப சொல்லுதல். ஒரு 10 தடவை சொன்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 11வது தடவை சொல்லும்போது மனசு வெளியே போயிடும். ஆனால் கான்ஷியஸாக அதை திருப்பி இழுக்க வேண்டும். மனதுக்குள் திருப்பி உள்ளே இழுக்கணும். இல்லை, இப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ நான் திருப்பி திருப்பி இடைவிடாது இறை நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அதை மீண்டும் மனதை கொண்டு வருது. புற சிந்தனைகளை அகற்றுதல், இது ஒரு முறை. மற்றொரு முறை, இறை நாமத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. நம்முடைய சுவாசத்தை கவனித்தல். நம்ம எப்படியோ நம்ம விருப்பப்பட்டு செய்யறதில்லை, சுவாசம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு. அந்த சுவாசத்தை கவனித்தல். நான் இப்போ மூச்சு வெளியே விடுறேன், மூச்சு வெளியே போயிட்டுருக்கு, மூச்சை நான் உள்ளே இழுக்கிறேன், சுவாசத்தில் என்ன நடக்குது அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தல். இப்படி இந்த கூர்ந்து கவனித்தல் அப்படிங்கிற போது நமக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அதுக்கு குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும் நம்ம அதை கவனிக்க ஆரம்பிக்கிறதுக்கு. அப்பொழுதும் அந்த 4வது நிமிடத்தில் அல்லது 3வது நிமிடத்தில் மனம் வெளியே ஓடும். அப்படி மனம் வெளியே ஓடுறதை கவனித்து மனதை திருப்பி உள்ள எடுக்கணும். இல்லை, நான் இப்போ மூச்சு பயிற்சி தான் செஞ்சிட்ருக்கேன், மூச்சை கவனித்து கொண்டிருக்கேன். மூச்சு பயிற்சி வேறு, அது பிராணாயாமம். மூச்சை இழுக்கிறது, நிறுத்துறது, விடுறது, அது பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. இது மூச்சை கவனித்தல். இது ஒன்று. இல்லையா, ஏதோ ஒரு இறைவனின் உருவத்தை சிந்தித்தல். பாதாதி கேசமாக அல்லது கேசாதி பாதமாக 2 திருவடி, அதற்கு மேலே அந்த ஆடை, அதற்கு மேலே அந்த முட்டி, அதற்கு மேலே அந்த கால்கள், அதற்கு மேலே அந்த மாலை அணிந்தது, அதற்கு மேலே அந்த திருமார்பு, அதில் ஹாரங்கள் அல்லது மணிகள், முத்துக்கள், அதுக்கு மேலே கழுத்து, அதுக்கு மேலே திருமுக மண்டலம், அதில் திருவதனம், மூக்கு, கண்கள், அதுக்கு மேலே நெற்றியில் அந்த புண்டரீகமோ அல்லது விபூதியோ, அதே மாதிரி அந்த குழல், அந்த முடி, அந்த ஜடாமுடி அல்லது கிரீடம், காது, அந்த காதில் ஒரு மகர குண்டலம், அதனுடைய அந்த வெளிப்படுத்தும் அந்த ஒளி, அதுக்கப்புறம் அந்த முதுகழகு, பின்னாடி அந்த இறைவனுடைய திருமுகம். இப்படி கொஞ்சம் நான் இப்போ ரொம்ப ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்படி இல்லாமல் நிறுத்தி நிதானமாக கண்ணு முன்னாடி நம்முடைய இஷ்ட தெய்வத்தை கொண்டு வந்து அணு அணுவாக, அதாவது பாதாதி கேசமாக அல்லது கேசாதி பாதமாக அப்படியே மனத்துக்குள்ளே கொண்டு வர்றது. இப்படி நம்ம முழுமையாக மனசு ஒடுங்கி அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அகெயின் அந்த 4 to 5 minutes ஆகும். இப்போ திருப்பி மனம் வெளியே ஓட ஆரம்பிக்கும். திருப்பி பற்றி இழுத்து நம்ம நிப்பாட்டி வைக்கிறது. இப்படி செய்யும்போது நமக்கு என்ன நடக்கிறது? இது செய்யும் முறைகள். நம்ம என்ன பார்த்தோம்? அமைதியாக இடத்துல உட்கார்றது, இறைவனின் நாமத்தை ஜெபிக்கிறது, 3வது மூச்சை கவனிக்கிறது, 4வது இறைவனின் உருவை சிந்தித்தல். இப்படி பண்ணுறது. இது மூலமாக என்ன பயன் கிடைக்கும் என்று பார்த்தோம்னால், நமக்கு மனம் ஒருமுகப்படும். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது நான் என்ன ப்ரெசன்ட் டென்ஸாக என்ன செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சோமானா நம்ம எப்பயும் நம்ம எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னா, ஒன்று ஃப்யூச்சரை பற்றின சிந்தனை அல்லது பாஸ்ட்டை பற்றின சிந்தனை இருக்குது.
வி ஆர் நாட் லிவிங் இன் த ப்ரெசன்ட். நம்ம இருக்கோம், ஆனால் வி ஆர் நாட் லிவிங். நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த தன்மையில் மட்டுமே இந்த நிமிஷம் நான் பேசும்போது இதை பற்றி மட்டுமே கான்சன்ட்ரேஷன் இருந்தால்தான் எனக்கு அந்த வார்த்தைகளும் அதுவும் வர முடியும். கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டால் கூட நமக்கு இந்த இந்த ரெக்கார்டிங் எப்படி வருமோ, வேறு ஏதாவது நாய்ஸ் வருமா, இப்போ இதை பற்றிலாம் சிந்திச்சு ஒரு ஒரு சின்ன கவனக்குறைவு ஏற்பட்டால் கூட அதில் அந்த வார்த்தை கட்டமைப்பில் கொஞ்சம் வித்தியாசம் வரும் நமக்கு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ப்ரெசன்ட் டென்ஸில் மைண்ட்ஃபுல்னஸ், நாம் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதிலே முழுமையான கவனத்தை செலுத்தும் போது நமக்கு அதனுடைய அந்த அவுட்புட் எனப்படும் அந்த பலன் நல்லபடியாக கிடைக்கும். ஸோ இதையெல்லாம் மொத்தமாக இதுக்கு சொல்கிறது பேர் தான் தியானம் என்று. ஸோ அடிப்படை கூறுகள் நல்ல அமைதியான மனம், ஒரு அழகான அல்லது சுகாதாரமான ஒரு சுற்றுச்சூழல், அதில் நாம் அமர்ந்து அல்லது சாய்ந்து கொண்டு அல்லது சுகாசனம் என்கிறோம், நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பொசிஷனில் ஜபம் செய்தோ அல்லது மூச்சை கவனித்தோ அல்லது இறைவனை தியானித்தோ மனதை ஒருமுகப்படுத்துதல். இப்படி மனதை ஒருமுகப்படுத்தினோமானால் நமக்கு ஞாபக சக்தி வளரும், உடலுடைய அசைவு கட்டுப்படும், மூச்சு சீராகும், நரம்புகள் வலுப்பெறும், கவனம் சிதறல் ஏற்படாது, ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனம் ஒருமுகப்படும். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இந்த தியானத்தினால கிடைக்கிறது. ஸோ இந்த போகியான இன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும், நம்முடைய தேவையற்ற எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் இதையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதை செய்து இனிது வாழ்வோமாக. தை பிறந்தால் வழி பிறக்கும். நமக்கும் அனைத்து நலன்களையும் ஆண்டவன் அருளில் நமக்கு கிடைக்கட்டும். வணக்கம்.